கோபாலகிருஷ்ண காந்தி. இந்த கோபாலகிருஷ்ண காந்தி என்பது யார் என்றால், மகாத்மா காந்தி அவர்களுடைய பேரனாக கருதப்படுகிறார். இவர் இடத்திலே சொல்லுகிறார், திராவிட கப்பல் சென்றடைய வேண்டிய இடம் எதுவாக இருக்க வேண்டும் தெரியுமா? கூட்டாட்சி தத்துவம் என்ற துறைமுகத்தை சென்றடையக்கூடிய ஒரு கப்பலாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மேலும் அவர் சொல்லுவார், தந்தை பெரியாருடைய கொள்கையினை தான் ஏற்று அந்த கொள்கைப்படியே இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்று எண்ணிய அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்காக வேண்டி அவர் சொல்லக்கூடிய வழி என்று சொன்னால், மத்திய அரசு என்பது ஒரு மைய அரசாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய உச்ச அதிகாரத்தை பெற்ற ஒரு அமைப்பாக நிச்சயமாக இருக்கக்கூடாது என்று அவர் சொன்னார். அவருடைய லட்சியமோ நோக்கமோ என்னவென்று சொன்னால், இந்தியாவில் கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதை அவர்கள் லட்சியமாக கொண்டிருந்தார் என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய மறைவு என்பது ஒரு திராவிட இயக்கத்திற்கான மறைவு அல்ல, இந்தியாவுக்கே ஏற்பட்ட வளர்ச்சிக்குரிய மறைவாக கருதப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அவர் மேலும் சொல்லுவார், அதற்கு பின்னால் வந்த கலைஞர் அவர்கள் அவருடைய பாதையையும் தேர்ந்தெடுத்தார். ஆட்சி என்பது எவ்வாறு அமையப்பட வேண்டும் என்பதை அவர் சொல்லக்கூடிய நேரத்திலேயே சொல்லுவார், ஏழை எளியவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இருக்க வேண்டும், விவசாயிகளுக்கு உதவக்கூடிய வகையிலே இருக்க வேண்டும், எந்த காரணத்தை கொண்டும் ஜாதிய அடிப்படையிலே ஒரு அமைப்பு இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, மதவாதங்களுக்கு எதிரான அமைப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பரப்புரையிலே மேற்கொண்டால் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காக வேண்டி என்று காந்தி அவர்கள், அதாவது கோபாலகிருஷ்ண காந்தி அவர்கள் அன்றே சொல்லி இருக்கிறார்.